இந்த ஆண்டு தைப்பூசம் பிப்ரவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது. மிக மிக அரிதான ஒன்று. காரணம் என்ன? செவ்வாய் என்று சொல்லக்கூடியவர் யமன் என்று சொல்லக்கூடிய புளூட்டோ கிரகத்துடன் மகரத்திலே இணைவு பெறுகிறார். புளூட்டோ என்று சொன்னாலே பெரும் மாறுதல்களுக்குரிய கிரகம் என்பதை நாம் அறிய வேண்டும். அங்கே பூச நட்சத்திரம் என்பது பிரகஸ்பதி ஜனித்த நட்சத்திரம். சனீஸ்வரனின் ஆளுமைக்கு உட்பட்டது. பசுமாட்டை குறிக்கக்கூடியது, அரசமரத்தை குறிக்கக்கூடியது. 27 நட்சத்திரங்களில் மிக மிக வலிமையானது என்று சொன்னால் அது பூச நட்சத்திரத்தை தான் சொல்வார்கள். போஷிக்கக்கூடியது, அதாவது காப்பாற்றக்கூடியது என்பது அதன் பொருள். இந்த நன்னாளிலே மறவாமல் அருகில் உள்ள கோசாலைக்கு சென்று உங்களால் இயன்ற ஏதேனும் ஒரு உணவை தந்து பசுமாட்டை வணங்கி வருதல் மிக மிக நலம். பவானி, சுரபி, சிரேஷ்டா, காமதேனு என்று பல்வேறு பெயர்களால் அவளை போற்றி வணங்குவது சிறப்பை தரும். காரணம், அடுத்த மாதம் சனீஸ்வரர் என்று சொல்லக்கூடியவரும் வருணன் என்று சொல்லக்கூடிய கிரகமும் மீனத்திலே இணைகிறார்கள். அவருக்கு நெப்டியூன்னு பேர். இவங்க ரெண்டும் இணைவதும் உலகத்திலே 6400 வருடங்கள் பின்னால் நடக்கப் போகும் ஒரு நிகழ்வு. பொருளாதாரம் என்று நாம் நினைக்கக்கூடிய கண்ணோட்டத்தை முழுவதுமாக உலகெங்குமே மாற்றிவிடக்கூடிய தன்மை படைத்தது. மறவாமல் பசுவை வணங்கி வாருங்கள்.